ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை விவசாயத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம வீடு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டங்காய், நாட்டு தக்காளி, கொடி அவரை மற்றும் பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்குறேங்க. அதில் ஒரு கடுகு செடி பார்த்திங்கன்னா தானாக வந்துட்டுருக்குது. இது கோழி நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால கோழி தொல்லை வேறு பெருந்தொல்லையாகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வலை ஒரு ரோல் 200 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. அதே போல் இந்த தென்னை மரம் பார்த்திங்களா, இது பிடுங்கி வச்சு உயிரை காப்பாற்றியாச்சு. ஆனால் இன்னும் காய் எதுவும் விடலை. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே இருக்கிறேங்க. வெய்ய காலத்தில் மட்டும் நம்ம இந்த டைமுக்கு காப்பாற்றிட்டிங்கன்னா அடுத்த ஆண்டுலாம் நல்லாவே இளநீ விட ஆரம்பிச்சிக்கும். இது நல்ல ஒரு காப்பு கொண்ட மரம். அது அந்தாண்ட விற்கக்கூடிய லேண்டில் இருந்ததுனால அதை பிடுங்கி இங்கே அப்படியே வச்சு பொக்லிங்க வச்சு நோண்டி காப்பாற்றியாச்சு. ஆனால் காய் தான் விடலை. ஏன்னா உயிர் பிழைக்கிறது பெரும்பாடாயிடுச்சு. இதுக்கு மேலே இதுக்கெலாம் இயற்கை உரங்கள் போட்டு ஊட்டச்சத்து அதிகரித்து நம்ம ரிசல்ட் கொண்டு வரணும். அதே போல் இப்போ தான் நம்ம டெஸ்டிங் அடிப்படையில் தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோங்க. ஏன்னா நமக்கு இயற்கை விவசாயம் அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க. யூடியூப்பை பார்த்துட்டு அதுமாதிரி ஒரு சில விவசாயி சந்தித்து அவங்கள்ட்ட தகவலெலாம் பெற்று கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம இனி பேணி காக்க போகிறோங்க. அதேமாரி எங்கள் வீட்டுக்கு தேவையான காய் தக்காளிமா, நாட்டு தக்காளி, அது நாட்டு அவரை அதுமாரி இருக்குது. அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு காசு பொருளாதார ரீதியாகவும் மிச்சம். நம்ம சந்தைக்கு போய் நம்ம காய்கறி வாங்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக ஹைப்ரிட் காய்கறிக்கு நம்ம பணத்தை இழக்க வேண்டாம். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் சிட்டியில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் அமைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விடயம். இந்த கொரோனா தான் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சார்ந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண கற்றுக் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் சிட்டியில் ஒரு வீடு கூட மாடி தோட்டம் இல்லாமல் இருக்காதுங்க. மாடின்னு இருந்துச்சுன்னா தோட்டம் இருக்கும் கம்பல்சரி. அவங்க தேவைக்கு போக அதேமாதிரி டைம் பாஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் பல பெண்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே வாழ்க்கை ஓடிடும். இன்றைக்கி செடி சத்தைக்கு தண்ணி விட்டுக்கிட்டு அதை காய் பறிச்சிக்கிட்டு அதில் சமைச்சிக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்கன்னா அது மாடி தோட்டம் இதுமாரி வீட்டு தோட்டத்து மூலியமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுறாங்க. அதுபோல் தான் நம்ம பார்த்திங்கன்னா விரைவில் அதுக்கான நாட்டு விதைகள், நாட்டு மூலிகை விதைகள் இதெல்லாம் நீங்கள் நம்மகிட்ட வாங்கலாம். அது இலவசமாகவே வாங்கலாம். நான் எல்லாமே சேகரிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். நமது வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதேமாரி நம்ம கேபிஎஸ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இதுபோல் இயற்கை சார்ந்த வீடியோக்கள்லாம் வரும். ஏன்னா நானும் இப்போ தான் கற்றுக்கிறது அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நஷ்டப்படுவோம் நான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. எந்த ஒரு தொழிலும் லாப நஷ்டம் இருக்கும். அது விவசாயத்தில் நஷ்டம் மட்டுமே அதிகமாக இருக்கும். கரெக்டாக பருவம் பார்த்து எது நம்ம மண்ணுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலவுகளை குறைச்சி, அதாவது நாமளாக ஒரு விதை போட்டு ஒரு செடிகள் உற்பத்தி பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி விதைகளும் நாமளே உருவாக்கிட்டங்களாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு பொருள் இன்றைக்கி நாட்டு தக்காளி நான் விதை வாங்கினேன். இந்த நாட்டு தக்காளி ஒரு விதைக்குன்னு பழத்தை விட்டுட்டு அதை நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் விதைக்கு காசு செலவு பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. உங்களுக்கும் நம்ம தந்துட முடியும். அதே போல் தான் நம்ம நாமளே சேகரிச்சிக்கணும், நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும். அதேமாரி நமக்கு மிஞ்சினது போக நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். இயற்கை சார்ந்த பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வேல்யூவானது இன்றைக்கி ஆர்கானிக்கான பழங்கள், காய்கறிகள்லாம். நோய் இன்றி வாழணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு தான் வாழணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்கு எந்த ஒரு நோவும் பாதிக்கலை. ஆனால் வெண்டைக்காய் செடிக்கு அங்கே எல்லாம் தலை சுருண்டுருச்சு. அது ஒரு பூச்சி தொற்றுகள் தான். அது என்ன பூச்சி என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமாரி மீன் கரைச்சலோ அல்லது பஞ்சகாவியமோ நம்ம ரெடி பண்ணி அது மேலே ஃப்ரே பண்ணோம். அப்படி ஃப்ரே பண்ணுங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குலேருந்து நம்ம இயற்கையான முறையில் காய்களைங்களாம். அதை விட்டுட்டு ரசாயனம் செலுத்தி பூச்சிகளை விரட்டுறாங்கன்னா அது ஸ்லோ பாய்சனு, நமக்கு அதுக்கு ஹெவி பாய்சனு, ஓகேங்களா. அதனால் இயற்கைங்கிறது நமக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அதை விரட்டுறது தான். அதனால் பூச்சி விரட்டின்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. கொல்லக்கூடாது. கொல்றாங்க அப்படின்னா அது பாவம். அதேமாரி அது நம்மளை கொல்றதுக்கு தான் அந்த ஸ்லோ பாய்சனை நம்ம இதுமாரி மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறதே பிரச்சனை. ஏன்னா அதில் போதிய வீரியம் இருக்காது. ப்ளஸ் ஒரு சில பொருட்கள்லாம் இப்போ மரபணு மாற்றப்பட்ட தக்காளியில் உள்ள விதைகள்லாம் கிட்னியில் ஸ்டோன் உருவாகுது, கர்ப்பப்பையில் ஸ்டோன் உருவாகுதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு பக்கம் நமக்கு மிஸ்டேக் ஆகுது. அதை தாண்டி அது மேலே செலுத்தக்கூடிய ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி விரட்டின்னு சொல்லி அதை ரசாயனம் செலுத்துகிறாங்க. கீழ் அடி உரம்னு சொல்லி கெமிக்கல் உரங்கள் கொடுக்குறாங்க. மண்ணியை மலடாக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரசாயன உரம் இல்லாமல் மறுபடியும் செடிகள் வளர்த்த முடியாது. இயல்பாகவே மண்ணுக்குன்னு ஒரு சத்து இருக்குது. அந்த சத்தை நம்ம மீட்டு கட்டமைக்கணும், ஓகேங்களா. அதான் நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருப்பார். அதாவது பல தானியங்களை விதைச்சி அதை மடக்கி உழுது அதை ஊட்டச்சத்தை மண்ணுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா இயற்கை ஆட்டுச்சாணம் உரம், மாட்டுச்சாணம் உரம், மண்புழு உரம் அல்லாமல் மக்கின தலைத்தாம்போடைய உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருப்பார்.
இதெல்லாம் வந்து மண் வளப்படுத்தும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் அதோடைய உரங்களை மண்புழு உரம்லாம் மண்புழு முதல்ல இருக்கணும். அதுக்கு அடி உரங்கிற பேரில் ரசாயனத்தை போட்டால் என்னாகும், எல்லாமே இறந்துடும். ஓகேங்களா? அதனால் இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நீங்கள் 1 by 1 கற்றுக்குங்க. நானும் கற்றுக்கிறேன். கற்றுக்கும் போது எனக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படும். அதை நீங்கள் பார்த்துட்டு திருத்திக்கிட்டு நீங்கள் எடுத்தோடனே லாபகரமாக இயற்கை விவசாயத்தை நீங்கள் செஞ்சுக்க முடியும். அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க, எத்தனையோ தொழிலதிபர்கள்லாம் லேண்டு வாங்கி போட்டு இயற்கை விவசாயத்தில் டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஆனால் டக்குன்னு இறங்கினா லாபம் பார்க்க முடியாதுங்க. இது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் முதன்மை, லாபம் செகண்டு தான். அது நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்கான உதவிகள் தான் நம்மளுடைய KPS விவசாய சேனலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.